உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ப்ளீஸ் இந்த வீட்டுக்கு போக விடு. வீடா? சாரி ப்ரோ. முதல்ல ஐ பனிஷ் யூ. ஏன்னா நீ ரொம்ப புத்திசாலி ப்ரோ. ரொம்ப ஆபத்தானவ ப்ரோ. ஆனா நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ நிறைய தப்பு பண்ணிருக்க. பல தடவை தாமினி ஆண்டிய நீ ட்ரபிள் பண்ணிருக்க. வெரி பேட் கேர்ள். ஃபேமிலிக்கே ட்ரபிள் கொடுத்திருக்க. சிங்கிளா இல்ல டபுளா? அப்பாவுக்கு மரியாதையை கொடுக்கல. அவரை பேர் சொல்லி கூப்பிட்டு. இன்னையில இருந்து அப்பா இல்ல, மோகன் தான். ரொம்ப கெட்ட விஷயம் ப்ரோ. ரொம்ப கெட்ட விஷயம். உங்க அப்பாவோட கல்யாணத்தை பிரேக் பண்ணிருக்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இப்பவே உன்னை நான் பனிஷ் பண்ண போறேன். அசையாத. என் குறி அவ்வளவு கரெக்டா இருக்காது ப்ரோ. அடிப்பட்ட ஐம் சாரி ப்ரோ. இந்த தடவை நாங்க பெரிய அளவுல பிளான் பண்ணிருக்கோம். ஒரு பக்கம் துளசிக்கு ஆபத்து, இன்னொரு பக்கம் குஷிக்கு ஆபத்து, மூணாவது பக்கம் நீ, அப்புறம் மோகன். ஹலோ, நான் உங்களுக்கு குஷியோட போட்டோ அனுப்பி வைக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் அவளை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க. ஆண்டி, எல்லா பசங்களையும் அனுப்பிட்டோம். ஆண்டி கேக்குறேன், தப்பா நினைக்காதீங்க. உங்க பொண்ணுக்கு நல்ல ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லாம அவ இன்னைக்கு வரல. குஷி அங்க ஏதாச்சும் வந்தாலாம்? வரலையா? சரி, தேங்க்யூ. வச்சிடுறேன் ஆண்டி. சொல்லுங்க சர்மா சார், உங்க வீட்டுக்கும் வரலையா? ஓ, ஓகே. ஏய் அஜித், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கொஞ்சம் கொண்டு போய். இப்பவே கொண்டு வரேன். கடவுளே, தாமினி, நாம சிசிடிவி கேமராவை ஆஃப் பண்ணல போல இருக்கு. இப்ப என்ன பண்ணுவ? டென்ஷன் ஆகாதீங்கம்மா. ஒருவேளை அவனை இவங்க சிசிடிவில பார்த்தாலும் அவனை கண்டுபிடிச்சு போகிறதுக்குள்ள அங்க அவன் குஷியோட கதையை முடிச்சிட்டு எப்பவோ கிளம்பியிருப்பான். குருமா கால் பண்றாங்க.
ஆமா, நான் 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 இப்போ வந்துடுறேம்மா. இந்த தாமினி அக்கா எங்க போறாங்க? யார் இவங்களுக்கு ஃபோன் பண்றாங்க? சொல்லுங்க. நீ ரொம்பவே முன்னேறி போயிட்டு இருக்க தாமினி. நான் இல்லாம நீ தனியாவே சதி திட்டம் திட்டுவியா? குஷிய கடத்தி வச்சிருக்க, ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. இந்த விஷயம் குருமாக்கு எப்படி தெரியும்? பரவாயில்ல, அந்த சின்ன பையனை வச்சு குஷிய நீ கடத்திட்ட. அதனால இப்போ சீக்கிரமாவே அவன் கிட்ட சொல்லி அவளை சாகடிச்சிரு. ஞாபகம் இருக்குல்ல, உன்கிட்ட இன்னைக்கு ராத்திரி வரைக்கும், அதுவும் 12 மணி வரைக்கும் தான் நேரம் இருக்கு. இன்னைக்கு பிசாசு யோகம். குருமா ஞாபகம் இருக்கு. ஆனா குஷிய நான் தான் கிட்னாப் பண்ண வச்சேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இத பத்தி நான் உங்ககிட்ட பேசவே இல்லையே. நீ எனக்கு பரம சிஷ்யையா போயிட்டியா? அதனால உன்னோட ஒவ்வொரு அசைவையும் நான் கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். என் பார்வை எப்பவும் உன் மேலதான் இருக்கும். சரி, இப்ப நான் போனை வச்சிடுறேன். நான் போய் தியானம் பண்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு. சரி. எப்படி நான் இப்படி ஒரு தப்பு பண்ணேன்? இன்னும் கொஞ்சம் விட்டிருந்தா தாமினிக்கு என் மேல சந்தேகம் வந்திருக்கும். இனிமே நான் கவனமா இருக்கணும், இல்லைன்னா எனக்கு பிரச்சனை ஆயிடும். எப்படியோ இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் தான். குஷியோட கதையும் துளசியோட கதையும் இன்னையோட முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் தாமினி கதையை நான் பாத்துக்கிறேன். உடனே நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி ஆகணும். இந்நேரத்துக்கு அவன் குஷியோட கதையை முடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இவன் ஏன் போனை எடுக்க மாட்டேங்கிறான்? பயந்துட்டல? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.